ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான். ஸ்பீக்கர்ஸு, உங்களுக்கு ஏவி ரிசீவர், சப்வூஃபர்ஸ், ஸ்டீரியோ, இந்த மாதிரி மிக்ஸ்டாக பார்க்க போகிறோம். அண்டு ஒரு லெங்க்த்தியாக வீடியோ போடுன்றதுனால நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறது எமஹாவில் RXV 567 அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு 7.1 ஏவி ரிசீவர். ஸோ நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஏவி ரிசீவர் வாங்கணும், 7.1 சேனல் ஏவி ரிசீவர் வாங்கினா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது 90 வாட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்டு டால்பி ட்ரூ ஹெச்டி, டிடிஎஸ் ஹெச்டி அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்டு உங்களுக்கு ஒரு 20,000க்குள்ளே நீங்கள் பட்ஜெட்டில் வாங்கினா இது வாங்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பிஎன்டபிள்யூவில் ஒரு சப்பு. இது சீல்டு சப்பு. 2 8 இன்ச்சு சப்வூஃபர் வரும் ஆப்போசிட் சைடில். ரொம்பவே நல்ல சப்பு. நீங்கள் பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் ஆனால் ஹெவியாக இருக்கும். பேஸ் ஃப்ரீக்வன்சிலாம் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணும். 25 ஹெர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். நீங்கள் ஒரு மீடியம் சைஸாக, ஸ்மால் சைஸ் ரூமு, காம்பேக்டான ஸ்பேஸு, நீங்கள் ஒரு அடிக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் காம்பேக்டாக உள்ளே வைக்கணும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எடுக்கலாம். இது 400 வாட்ஸ் ஹேண்டில் பண்ணும். ரொம்ப நல்ல சப்பு. இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,000 வரும் கைஸ். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது கெஃபில் ஒரு சென்டர் ஸ்பீக்கர் R2C அப்படிங்கிறது. இந்த ஆறுன்றது ரெஃபரன்ஸ் சீரிஸ் இவங்களோடது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் பாக்ஸோட வருது. இது கஸ்டமர் வந்து 1,35,000க்கு வாங்கியிருக்காங்க. ஹையன் ஸ்பீக்கரு. 3-வே டிசைன் தான் இது. ஒரு 5 இன்ச் உங்களுக்கு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கரும், அதில் யூனிக்யூ டிரைவர் ட்வீட்டரும் வரும். அண்டு இதுக்கு 2 பேஸ் டிரைவரும் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்டிங் வோக்கல் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். சென்டர் வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பியானோ கிளாஸ் ஃபினிஷ் இது கொடுத்துருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு இது ஹேண்டில் பண்ணக்கூடிய வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒரு பவர் ஆம்ப் கொடுத்து ப்ளே பண்ணாலுமே ரொம்ப நைஸாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. ரத்தம் எல்லாம் சுட்டு விட்டது. I love you சொல்லத்தானே, ஐயோ என்னால் முடியவில்லை. மீண்டும் வசந்தம் எழுந்து விட்டது, மீண்டும் சோலை கொழுந்து விட்டது, இதயம் மலர்ந்து விட்டது, இசையன் கதவு திறந்து விட்டது. காதல் என்பது சரியா தவறா, இதுதான் எனக்கு தெரியவில்லை. பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது தோட்டத்தில், விண்மீனெல்லாம் நிலவாய் போனது என் மனத்தில். 30 நாளும் மூர்த்தமானது என் மாதத்தில், முள்ளில் கூட துளி கசிந்தது என் ராகத்தில். இது எப்படி நியாயம், எல்லாம் காதல் செய்த மாயம். இது எப்படி நியாயம், எல்லாம் காதல் செய்த. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் OSD HTA 1420 அப்படிங்கிற ஆம்ப்பு. இது வந்து ஒரு 4 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர். வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 140 வாட்ஸ் கிடைக்கும் 8 ஓம்ஸில். நீங்கள் 4 ஓம்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா 200 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இது அப்படியே வந்து டெமோ யூனிட் தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்டு இதில் XLR இன்புட்டும் உண்டு, உங்களுக்கு RCA இன்புட்டும் உண்டு. இது கிளாஸ் AB ஆம்ப்ளிஃபிகேஷன். உங்களுக்கு OSD ஆடியோ வந்து யூஎஸில் நிறைய ஃபேமஸான பிராண்டு. நமக்கு இங்கே அந்த அளவுக்கு தெரியாது, பட் கண்டிஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சவுண்ட் வைஸ் OSD ஆடியோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் OSD கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். இதோட ப்ரைஸ் 73,000 வரும். தேங்க்யூ.
நெக்ஸ்ட்டு பார்க்க ஜேபிஎல்ல ES80. ES80ன்றது அவங்களோட கொஞ்சம் டாப் மாடல்னு சொல்லலாம். ரொம்பவே நல்ல ஸ்பீக்கர்ஸு ES சீரிஸ்லாம். 2 6 இன்ச் ஊஃப் வரும், ஒரு 4 இன்ச் மிட் ரேஞ்சும், 2 ட்வீட்டர் வரும். ஒரு சூப்பர் ட்வீட்டர் கூட வரும். இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் கண்டினியூவஸு, 400 வாட்ஸ் பீக் போகும். நீங்கள் டிமாண்டிங் ஆம்ப்ளிஃபையர்ஸ் நீங்கள் ஒரு மிட் ரேஞ்சில் எது நீங்கள் போட்டாலும் இது சூப்பராக சப்போர்ட் பண்ணும். ஆடியோக்கு ஸ்டீரியோக்குமே இது சூப்பராக இருக்கும். மிட்ரேஞ்ச் சாங்ஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா, ஓல்ட் சாங்ஸ் அதெல்லாம் இது பர்டிகுலராக சூப்பராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் 47,000 வரும் கைஸ். இதில் 2 பேர் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வேணும்னா புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். காத்தடிச்சு வாசம் வந்து என் மனசத்தான் கெடுக்க, பூ பறிச்சு மாலை ஒண்ணு நான் கொடுக்க, அதுதான் நீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஹெகல் 160 அப்படிங்கிற ஒரு இன்டெகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர். இது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் ஆம்ப்ளிஃபையர். சாலிட் ஸ்டேட் டேக்கோட இன்பில்ட்டாக உள்ள ஆம்ப்ளிஃபையர். உங்களுக்கு இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB, ஆப்டிக்கல், RCA இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்டிங் இன்டெகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர். வித்தின் உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஆம்ப்ளிஃபையர் வாங்கினா இது வாங்கலாம். உங்களுக்கு பில்ட் லைக் எ டேங்க்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு அலுமினியம் பேனல் சேசிஸ். ஹெகல் எல்லாமே ப்ராடக்ட் அவங்க அப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க. ரிமோட் உட்பட வந்து உங்களுக்கு ஸ்டீல் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது. டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் இன்பில்ட்டு. உங்களுக்கு THDலாம் பார்த்தீங்கன்னா 0.005 கொடுத்துருக்காங்க. அட் 50 வாட்ஸ் அட் 8 ஓம்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து உங்களுக்கு இதோட பவர் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் 8 ஓம்ஸில். உங்களுக்கு 4 ஓம்ஸில் 200க்கு மேலே போகும். உங்களுக்கு டிஸ்டார்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒரிஜினல் சாங்கோட நியூட்ராலிட்டி சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் சாங் கேட்கணுன்னா கண்டிப்பாக ஹெகல் வாங்கலாம். நீங்கள் ஹெகல் பார்த்துட்டு நீங்கள் மற்ற எந்த பிராண்டு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஹெகல் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட டோனல் குவாலிட்டி அப்படி. நான் ஹெகல் வந்து 500 சீரிஸ் வரைக்கும் கேட்டிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டீரியோ எக்யூப்மெண்ட் சொல்லலாம். ஆனால் நம்ம ஊரில் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆடியோ ஃபைல் மத்தியில் நிறைய ஃபேமஸ்ஸு ஹெகல் வந்து. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 கிட்ட வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது BMWல 805S அப்படிங்கிறது சிக்னேச்சர் சீரீஸ். 805ல் வந்து நாட்டிலஸ் இருக்குது, சிக்னேச்சர் சீரீஸ் இருக்குது. இது சிக்னேச்சர் சீரீஸு. இது வந்து இதோட ட்வீட்டர் வந்து ஸ்பெஷல் டிசைன் அண்டு ட்ரைவுமே ஸ்பெஷல் டிசைன் தான். ட்வீட்டர் வந்து கிட்டத்தட்ட BMW டைமண்ட் சீரீஸ் பேஸ் பண்ணி நாட்டிலஸ் போட்டாங்க. நாட்டிலஸோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் சீரீஸு. ட்ரைவுமே பார்த்தீங்கன்னா இதோட மிட் பேஸ் ட்ரைவ் சொல்கிறேன், 6.5 இன்ச்சஸ் ட்ரைவு. இதில் என்ன சிக்னேச்சர் சீரீஸில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து அது மேக்னெட்டில் வந்து அலுமினியம் காப்பர் வந்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு டிஸ்டார்ஷன் குறைக்கிறதுக்கான வாய்ஸ் காயிலில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் காயிலோட மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து டிஸ்டார்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து 805Sல தான் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்பீக்கரு. உங்களுக்கு பயாம்பிங் பண்ணிக்கலாம். வாட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் வரும் 8 ஓம்ஸில். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு 3-வே புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரு JBL பிராண்டில். ரொம்ப சூப்பரான மாடல் இதெல்லாம். LS40 LS சீரீஸ்ன்றது வந்து அவங்களோட வந்து கொஞ்சம் டாப் சீரீஸு.
ஸோ எல்எஸ் சீரிஸில் 40 புக் ஷெல்ஃப் வந்து இதுக்கு டவர்லாம் இருக்குது. டவரு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கொண்டு வரோம். ஸோ புக் ஷெல்ஃப் 3 வே புக் ஷெல்ஃப் வேணுன்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சு ஊஃபர் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச்சு ஹார்ன் பேஸ்டு உங்களுக்கு மிட்ரேஞ்ச் இருக்கும். அண்டு ஒரு ட்வீட்டர் இருக்கும். ட்வீட்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலி டிசைன்ட். அண்டு மிட்ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஹார்ன் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்களோ, இவங்க வந்து ஒரு ரேடியல் ஹார்ன் ட்வீட்டர் இவங்க டெக்னாலஜி பயன்படுத்தி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இதில் பயாம்பிங் பண்ணிக்கலாம். சாங்ஸ் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் கொஞ்சம் ஓல்ட் சாங்ஸ்லாம் கேட்குறீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டெமோ பண்ணும்போது. சாங்ஸ் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஹைட் ஒரு 1.5 அடி மேலே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 வே புக் ஷெல்ஃப் பார்க்குறீங்கன்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் 70,000 வரும் கைஸ். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு 7.2 ஏவி ரிசீவர் ஆந்தம் பிராண்ட்லேருந்து. ஆந்தம் எம்ஆர்எக்ஸ் 740 அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு டெமோ யூனிட் தான். பீஸ் வந்து ரொம்ப மின்ட் கண்டிஷனில் இருக்குது. அண்டு இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 140 வாட்ஸ் வரும் 8 ஓம்ஸில் 7 சேனலுக்கு. ப்ரீ அவுட் இருக்குது. ப்ரீ அவுட்டில் உங்களுக்கு 5 வோல்ட் ஆர்எம்எஸ் வரும். இது எதுக்கு நம்ம வந்து இந்த வோல்ட் ஆர்எம்எஸ் மென்ஷன் பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு ப்ராசஸராக நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது பவர் ஆம்புக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரீ அவுட் வோல்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பவர் இருக்கும். ஸோ அதுக்காக தான் மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸு, டிடிஎஸ் எக்ஸு, ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு இந்த மாதிரி ஏஆர்சி, இஆர்சி உங்களுக்கு இது மாதிரி லேட்டஸ்ட் ஃபார்மட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும். அண்டு நீங்கள் ஒரு 7.2 ஏவி ரிசீவர் வாங்கணும். ஆனால் எனக்கு ப்ரைஸ் கன்சர்ன் கிடையாது அப்படின்னீங்கன்னா இந்த மாடல் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இப்போ வேர்ல்டுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு 7.2 ஏவி ரிசீவர் நீங்கள் ஒரு டாப் 10 மாடல் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டாப் 5ல் எம்ஆர்எக்ஸ் 740 இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரிஜினல் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இது சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு ஏஆர்சி ஜெனிசிஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். விச் இஸ் த லேட்டஸ்ட் ஏஆர்சி உங்களுக்கு ஆந்தமில். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்டு நான் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மெயினாக ஹைலைட் மட்டும்தான் சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணுன்னா ப்ளீஸ் கால் பண்ணுங்கள். மாடல் நம்பர் இதை வச்சு கூகுள் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நான் சொல்கிறேன். ஸோ இன் டீட்டெயில் வேணுன்னா எனக்கு என்னோடய நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன்.